கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்பமா நாங்க நம்ம சகோதரிகளாக கூட சேர்ந்து இந்த வாரத்துல கூட ஆண்டோட சத்தியங்களை கேட்க நம்ம வந்திருக்கோம். கர்த்தர் இந்த வசனங்களையும் சத்தியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கூட இன்னைக்கு கிளாஸ்க்கு கூட நம்ம ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து சகோதரிகளாய் சமூகத்துல வந்தும் பாதத்துல அமர்ந்து நாங்கள் சத்திய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். எங்களுடன் பேசுங்க. எங்களுக்கு தேவையான சத்தியங்களை கற்றுக் கொடுங்க ஏசப்பா. நாங்களும் கூட கீழ்ப்படிகின்ற இருதயத்தோடு நாங்கள் சமூகத்துல அமர்ந்து நாங்கள் சத்தியங்களை கேட்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேக சகோதரிகள் அழைத்து வாருங்க ஏசப்பா. தேவன் தான் இந்த நேரத்திலையும் கூட கிளாஸ் இருக்கிறதுன்னு அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். அதே போல நெட்வொர்க்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் கூட செய்தியை கேட்பதற்கு எதுவாய் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். பாடல்களை ஆசீர்வதிங்க. இந்த நேரம் முழுவதும் கூட நாங்கள் எங்களை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். பால சந்தோஷ். ஓகே, நம்மளுடைய கீதங்கள் அண்ட் கீர்த்தனைகள் பாடல் புத்தகத்தில் உள்ள 14வது பாடல். துதி கலந்த கீதத்தான் என்னை சரை நான் போற்றுவேன். கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார், மெய் நன்றியுடன் சொல்லுவேன். அவர் கரத்தின் கிரியைகள், அவர் வல்லமை ஞானமும் விளக்கி காட்டி போற்றுது. கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார், அவர் மகத்வமாச்சரியம் ஒப்பற்ற வரன்பென்னை பாதாளம் மீட்டு காத்தது. கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார், கிருபைக்கு அருகிலன் ஆனாலும் எனக்காய் வந்தார். துரோகி என்னை மீட்டாரே, கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார். அக்கினியாஸ்திரம் பலமாய் பொல்லாங்கன் என்னில் எய்தாலும் மறவேன் அவர் வாக்கை நான். கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார், இன்ப கானானில் சேர்ந்த பின் வானில் கீதம் தொனிக்கையில் களிப்பாய் நானும் பாடுவேன். கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார், துதி கலந்த கீதத்தால் என்னை சரை நான் போற்றுவேன். கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார், மெய் நன்றியுடன் சொல்லுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். செய்திக்குள்ள போகலாம். நம்ம தொடர்ந்து வேதாகம பெண்கள் அப்படின்ற அடிப்படையில ஒவ்வொரு சகோதரிகளை கொடுத்து நம்ம தொடர்ந்து சத்தியங்களை நம்ம படிச்சுட்டு வரோம், தியானிச்சுட்டு வரோம். கடந்த கிளாஸ்ல நம்ம லேயாள குறித்து நம்ம கடைசியா நம்ம சத்தியங்களை தியானிக்க தேவன் உதவி செய்தார். இன்னைக்கு நம்ம ராக்கேலை குறித்து நம்ம தியானிக்கலாம். நம்ம ராக்கேல் தான் ஃபர்ஸ்ட் தியானிச்சிருக்கணும். ஸோ ராக்கேலுடைய கேரக்டர் அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்க வாழ்க்கையில இப்ப நமக்கு சில சமயம் நம்ம உங்களுக்கு வேதத்துல யாரை பிடிக்கும்,
யாரு போல வாழணும் அப்படின்னா நம்ம யார சொல்லுவோம் மேக்சிமம்? சாராள சொல்லுவோம். இல்லைன்னா வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல பிரிசில்லாவ சொல்லுவோம், லிதியாவ சொல்லுவோம், மரியாள்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் இவங்கள போல நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மாடல்னா சில ஸ்திரீகள நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா ராகேல வந்து நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, ராகேலுடைய வாழ்க்கையில நம்ம பொதுவா பார்க்கும்போது, அவங்க வாழ்க்கையில வந்து அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்பட்டது. நமக்கு வந்து எச்சரிப்பு எச்சரிப்பு அப்படின்னும்போது, இவங்கள போல இருக்கக்கூடாது அப்படின்னு சில ஸ்திரீகள தேவன் வந்து வச்சிருக்கார். லோத்தோட மனைவிய குறித்து நம்ம தியானிச்சோம். அப்போ ராகேலோட வாழ்க்கையிலுமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ராகேலோட வாழ்க்கையில என்ன பார்ப்போம் அப்படின்னா, அ கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அநேக காரியங்கள் வந்து தன்னோட வாழ்க்கையில செஞ்சாங்க. ஆனா நம்ம எடுத்த உடனே ராகேல போல இருக்கணும் அப்படின்னு நம்ம யாருமே விருப்பப்பட மாட்டோம். இல்லைங்களா? அதனால ராகேல வந்து 2வது எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து லேயால குறித்து நம்ம கடந்த வாரத்துல தியானிச்சோம். இப்ப ராகேல பத்தி இந்த வாரத்துல நம்ம வந்து தியானிக்கலாம். ஏன்னா கர்த்தர் நமக்கு வந்து எல்லாரோடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்கள கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் எல்லாமே நமக்கு வந்து வச்சிருக்காரு. அப்ப ராகேல் வாழ்க்கையிலிருந்தும் நம்ம சில பாடங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் ராகேலுடைய காரியங்களையும் பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு வந்து தேவன் வந்து வச்சிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். சோ ராகேல் வந்து லாபானுடைய 2வது பெண்ணா இருக்காங்க. நம்ம கடந்த வாரத்துல லேயால வாசிச்சதுனால, அதோட தொடர்புடைய சில வசனங்கள் இந்த வாரத்திலயும் நம்ம வாசிக்க இருக்கு. ஏன்னா ராகேலும் லேயாலும் வந்து ஒண்ணா சேர்ந்து தான் வருவாங்க. ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? ராகேல குறித்தும் வாசிக்கிறோம். லேயால குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். ராகேல் 29ல நம்ம வந்து பார்க்கிறோம். அ 6வது வசனத்துல வந்து இங்க வந்து ராகேலுடைய பேர் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு வந்து ஏசாவுக்கு பயந்து அவர் வந்து என்ன பண்ணாரு, லாபான் கிட்ட ஓட போகும்போது ஃபர்ஸ்ட் யார பார்க்கிறாரு? ராகேல தான் பார்க்கிறாரு. அதான் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள் சுகமாய் இருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் இதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறார் என்று சொன்னார்கள். அப்ப அங்க ஆடு மேய்க்கக்கூடியவங்க லாபானை பத்தி கேட்கும்போது, யாக்கோபு அவங்ககிட்ட கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்க? இங்க ராகேல பத்தி சொல்றாங்க. அந்த பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு வந்து லாபானுடைய பெண் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுறோம். அப்ப இங்கதான் நம்ம என்ன பண்றோம்? ராகேல குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆதியாகமம் 29 அதிகாரத்துல இங்க ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்றோம்? தொடர்ந்து ராகேலையும் லேயாளையும் குறித்து தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அப்ப இங்க 16ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 26 29 16ல லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவர் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். அப்போ ஃபர்ஸ்ட் பொண்ணு லேயாள், 2வது பொண்ணு ராகேல். அந்த பொண்ணை குறித்து தான் நம்ம கடைசி வாரத்துல தியானிச்சோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? ராகேல பத்தி நம்ம தியானிக்கிறோம். அப்போ லாபானுடைய 2வது பொண்ணுதான் ராகேல். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? 17ல வாசிக்கிறோம். ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகாவுமாய் இருந்தாள். அப்போ பார்க்கும்போது ராகேல் நிஜமாகவே ரொம்ப அழகான ஒரு பெண்ணா இருக்காங்க. அதனாலதான் யாக்கோபு என்ன பண்றாரு? நேசிச்சு அவளை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதான் 18ல வாசிக்கிறோம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அப்ப ராகேல பார்த்த உடனே யாக்கோபுக்கு பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய ஒரு வெளிப்புறமான ஒரு அழகு வந்து ராகேல் கிட்ட இருந்தது. அப்ப அவங்க பார்க்கும்போது அழகுள்ள ஒரு ஸ்திரீயா இருந்தாங்க. அப்போ யாக்கோபு என்ன பண்றாரு? ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சு திருமணம் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். கடந்த வாரத்துல வாசிச்சோம். ஆனா லேயால ஃபர்ஸ்ட் திருமணம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 7 வருஷம் வேலை செஞ்சு என்ன பண்றாரு? 2வது மனைவியா ராகேல வந்து இங்க வந்து திருமணம் முடிக்கிறாரு. அப்போ ராகேல் வந்து யாக்கோபுடைய 2வது மனைவி நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ அப்போ யாக்கோபுக்கு 2 மனைவிகளை வந்து முதல் மனைவி லேயாள், 2வது மனைவி ராகேல். இப்ப ராகேல் வந்து நல்ல ஒரு குடும்பத்தை யாக்கோபை திருமணம் முடிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தும் போது அவங்க வாழ்க்கையில வந்து அநேக கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் வந்து என்ன பண்ணுச்சு? காணப்பட்டது. ஏன்னா நீங்க பாக்குறோம் 31ல வாசிக்கிறோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள் அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
இல்லைங்களா? ஏன்னா 30ல வாசிக்கிறோம். யாக்கோபு ராகேலையே சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவனை அதிகமாய் நேசித்து. அப்போ யாக்கோபுக்கு வந்து ராகேல தான் ரொம்ப பிடிக்குது. அவன் நேசிச்சு என்ன பண்றாரு? அவ கூட தான் அதிகமா அவர் வந்து பிரியம் வைக்கிறார். அப்ப பொதுவா பார்க்கும்போது ராகேல் வந்து தன் கணவனால் அதிகமா நேசிக்கப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையில, மனைவியோட வாழ்க்கையில என்ன பார்க்கும்போதுன்னா, அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்து இருந்துச்சு. அதுல முதலாவது பார்க்கும்போது என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க, தன்னோட அக்காவாகிய லேயாள வந்து அற்பமாய் என்றாங்க நம்ம வந்து வேதத்துல வாசிக்கிறோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பத்திற்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். அப்போ கர்த்தர் வந்து லேயாள் வந்து அற்பமாய் எண்ணப்பட்டதை பார்த்து குழந்தையை தராரு. ஆனா ராகேலுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கும்போது, இங்க வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகேல் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய அக்காவ வந்து அதிகமா வந்து அற்பமா எண்ணியிருக்காங்க. ஏன்னா, நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். லேயாள் வந்துட்டு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கூச்ச பார்வையா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாட்டாங்க. யாக்கோபுக்கு வந்து பிடிக்காது வேற. அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்க? தன் அக்கான்னு கூட எண்ணாம, ராக்கேல் என்ன பண்றாங்க? அவங்க அக்காவ வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க திட்டிக்கிட்டு, "நீ அசிங்கமா இருக்க. என் கணவனுக்கு எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து என்னதான் ரொம்ப பிடிக்கும். உன்ன அதிகமா பிடிக்காது. என் கூட தான் அதிகமா இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்க, யாக்கோபும் அவர நேசிக்கிறது இல்ல. ராகேலும் என்ன பண்றா, ஆ க அந்த லேயாள வந்து அதிகமா படுத்தக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க அப்படின்னு வந்து பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து ராகேலுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ ராகேலோட வாழ்க்கையில அ தான் அழகா இருக்கேன். என் கணவன் என்ன அதிகமா நேசிக்கிறாரு. நீ வந்து அழகுல கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தன் அக்காவ அதிகமா அவங்க என்ன பண்றாங்க? அற்பமா எண்றாங்க. அ அது இல்லாம அவங்களுக்கு பெருமை என்ற ஒரு பாவம் வந்து காணப்படுகுது இல்லையா? தான் அழகா இருக்க அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்க? வந்து அவள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த மற்றவங்கள அற்பமாய் எண்ணக்கூடிய இந்த காரியம், பெருமை என்ற இந்த காரியம், இது வந்து என்ன பண்ணப்பட்டது? ராகேலுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இது வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு கெட்ட ஒரு குணம். இல்லையா? இன்னைக்கு நான் வந்து ராகேல் ஒருவேள அழகுல வச்சு லேயால வந்து அற்பமா எண்ணியிருக்கலாம். ஆனா வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சில சமயம் குடும்பத்துல இருக்கும்போது, நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்கள வந்து அற்பமா எண்ணக்கூடியவங்களா காணப்படுவோம். அ பிசிக்கலா இருக்கட்டும், இல்லன்னா நான் படிச்சிருக்கேன், இல்ல நான் நல்லா சம்பாதிக்கிறேன். அ க தன் கண க நம்ம வந்து ராக்கேல், லேயாள் பார்க்கிறோம். ஆனா சில சமயம் நம்ம குடும்பத்துல பார்க்கும்போது, கணவன் மனைவிக்கு இடையே நம்ம என்ன பண்றோம்? நம்ம கணவர்கள் அநேக பேர நம்ம என்ன பண்றோம்? அநேக மக்கள் அற்பமா எண்ணக்கூடியவங்களா காணப்படுறோம். கணவன விட மனைவி நெறைய படிச்சிருக்கலாம். இல்ல கணவன விட மனைவி வந்து சம்பாதிக்கலாம் அதிகமா. இல்லன்னா அவங்கள விட கொஞ்சம் இவங்க ஸ்பிரிச்சுவலா அதிகமா இருக்கலாம். இப்போ இப்படி இருக்கும்போது, நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து கணவர்களை வந்து அதிகமா வந்து அற்பமா எண்ணக்கூடிய ஒரு பெண்களா நம்ம வந்து இன்னைக்கு நெறைய பேரு காணப்படுறோம். இல்ல சபையில வந்து நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்கள கம்பேர் பண்ணி, நம்ம என்ன பண்றோம்? அவங்கள அற்பமா எண்றது, அ ஸ்டேட்டஸ் வைஸா, இல்லன்னா வந்துட்டு எஜுகேஷன் வைஸா, இல்லன்னா வேலை காரியங்களா, இல்லன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி வைஸ் இப்ப எதையாவது வைத்து கடவுள் நமக்கு குடுக்கப்பட்ட அந்த அழகா இருக்கட்டும், டேலண்டா இருக்கட்டும், இத வந்து நம்ம கடவுளுக்குள்ள இருந்து மகிமையா இருந்து தாழ்மையா ஜீவிக்காதபடிக்கு என்ன பண்ணுவோம்? மற்றவர்கள கம்பேர் பண்ணி, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அற்பமா எண்ணக்கூடிய மக்களா காணப்படுவோம். ராக்கேல் அப்படிதான் பண்ணாங்க. கடவுள் அவங்களுக்கு நல்ல ஒரு அழகு குடுத்திருந்தாரு. நல்ல ஒரு கணவன் நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு கணவன் குடுத்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இதுக்குன்னு 2வது ஒய்ஃப் தான் ராகேல். அப்போ தன் அக்காவ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அன்பா பார்த்திருக்கலாம். அழகு இல்லனாலும் பரவால்ல. நீ வந்து கவலைப்படாதன்னு இவங்க ஒரு ஆறுதல் படுத்தியிருக்கலாம். எதுவுமே பண்ணாம இவங்க என்ன பண்றாங்க? அதிகமா அவங்கள கஷ்டத்துக்குள்ள, அதிகமா ஒரு விசனத்துக்குள்ள நடத்துறாங்கன்னு வந்து பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ராகேல் வாழ்க்கையில இருந்து பார்க்கும்போது, நமக்கு கடவுள் வந்து சில பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்குறாரு. சில ஆசீர்வாதங்கள குடுக்குறாரு. இல்ல சில டேலண்ட், சில காரியங்கள் குடுக்கும்போது, அதுக்காக நம்ம கர்த்தர மகிமைப்படுத்தி, தாழ்மையா நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஜீவிக்கக்கூடியவங்களா
இருக்கணும். அத வைத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவனோட நம்ம கம்பேர் பண்ணி அவங்கள அற்பமா எண்ணக்கூடாது. இல்ல நம்ம சபையில இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகள நினைச்சு நாம அவங்களோட இருந்து நம்ம எனக்கு இதெல்லாம் இருக்கு, உனக்கு அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள அற்பமா எண்ணக்கூடாது. அதேபோல வேலை செய்யக்கூடிய இடங்கள், குடும்பத்துல மற்ற உறவுகள், இல்ல நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களை அற்பமா நம்ம எண்ணவே கூடாது. அது ஒரு மோசமான ஒரு காரியம். அது இல்லாம அந்த பெருமை. எனக்கு இது இருக்கு. நான் நல்லா இருக்கேன். ஏன்னா என் கணவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. ஆனா அது பெருமை என்ற அந்த காரியங்கள் நிஜமாலுமே கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். இல்லையா? வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. வேதத்துல எங்கேயுமே கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் நான் உன்னோட அப்பாவா இருக்கேன், தகப்பனா இருக்கேன். அப்படின்னு நெறைய கம்ஃபர்ட்டிங் வேர்ட்ஸ் தான் சொல்லியிருக்காரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கூப்பிடும்போது நான் வருவேன். ஆனா கர்த்தர் ஒருத்தருக்கு எதிர்த்து நிக்கிறாருன்னா அப்படின்னா, அது யாருன்னா பெருமை உள்ளவர்களுக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமைப்படவோ கூடாது. கடவுள் நமக்கு கிருபையா கொடுக்கப்பட்ட ஈவு. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை குடுத்திருக்காரா? நல்ல குழந்தைகள குடுத்திருக்காரா? நல்ல ஹெல்த் குடுத்திருக்காரா? நல்ல வேலைக்கு குடுத்திருக்காரா? நல்ல ஃபினான்ஷியலா செட்டில் ஆயிருக்கோமா? சபையில ஒரு பொசிஷன்ல இருக்கோமா? இதெல்லாம் நமக்கு கடவுள் பிளெஸ்ஸிங்ஸா குடுக்கும்போது, கடவுளுக்கு நன்றி சொல்லி, அத நம்ம தக்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மை உள்ளவர்களா, தேவன மாத்திரம் அண்டி இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நமக்கு கடவுள் ஸ்லாக்கியமா குடுத்த இந்த எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் வச்சுட்டு, மற்றவர்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? அற்பமா எந்த விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. ஏன்னா, அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். கர்த்தர் பாருங்க வாசிக்கும்போதே, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டத கண்டு பிளஸ் பண்றாரு. ராகேலும் மலடியா இருக்கிறார். அப்ப அந்த அற்பமாய் மற்றவர்களை நம்ம அற்பமா என்றது, நம்மள உயர்த்திக்கிறது தேவன் பார்வையில ஒரு அருவருக்கப்படக்கூடிய ஒரு பாவமா காணப்படுகிறது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? அத வெறுக்கிறாரு. அதுக்கான தண்டனைகளை அப்பயே தேவன் தரக்கூடியவரா இருக்காரு. அப்ப நம்ம வாழ்க்கையில அப்படி மற்றவங்களை எண்ணும்போது, பெருமையா நினைக்கும்போது, கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? மேல இருந்து அதாவது கர்த்தர் குடுத்த அந்த கிருபையா குடுத்த பிளெஸிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்மள வெறுமையா ஆக்குறதுக்கு தேவனால கூடும். இல்லைங்களா? அதனால நம்ம எந்த விதத்திலயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? நமக்கு குடுத்திருக்கிற பிளெஸிங்ஸ்க்காக தேவனுக்கு நன்றி தான் சொல்லணும். அத விட்டுட்டு மற்றவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? அற்பமா எண்ணவே கூடாது. அது முக்கியம். அது முதலாவது சத்தியம். 2வது பார்க்கும்போது, பொறாமை குணம் ராக்கேல் கிட்ட இருந்துச்சு. இல்லைங்களா? அது ஒரு மோசமான ஒரு குணம். அவங்க என்ன பண்றாங்க? 30:1 வாசிக்கும்போது, ராக்கேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததைக் கண்டு, தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு, யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்ப அவளுக்கு பொறாமைன்ற குணம் பைபிள் அப்படியே வெளிப்படையா கர்த்தர் சொல்றாரு. தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. யாரு? ராக்கேல். ஏன்னா லேயாளுக்கு அத்தனை குழந்தைகள் இருக்கு. தனக்கு குழந்தை இல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு அவளுக்கு எனக்கு அதான் சொல்றேன்ல, அவளுக்கு தான் அழகு, தான் கணவனுக்கு நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு மனைவி. நான் அதனால பெருமை அந்த குணம் இருந்ததுனால, அவளுக்கு என்ன ஆச்சு? பொறாமைன்ற அந்த குணமும் வந்துருச்சு. அப்போ அவ என்ன பண்றா? பொறாமை குணம் இருந்தனால கணவன்ட்ட என்ன பண்றாங்க? போய் சண்டை போடுறாங்க. அதான் வாசிக்கிறோம் நம்ம. அப்ப இந்த பொறாமைன்ற அந்த குணம் மிகப்பெரிய ஒரு பாவமா இருக்கு. இது என்ன பண்ணும்? மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்து மேல நம்ம என்ன பண்ணுவோம்? பொறாமை கொள்ளக்கூடியவங்களா இருக்கும். இங்க லேயாளுக்கு அவளுக்கு குழந்தை இருக்கே, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு பொறாமை பண்ணி என்ன பண்றா? சண்டை போடுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த பொறாமை குணம் என்ன பண்ணும்னா, நம்மள இன்னும் அநேக பாவங்களுக்குள்ள நடத்தி சொல்லும். பொறாமைன்ற குணம் நமக்கு எரிச்சல உண்டாக்கும். கசப்பு உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அன்பு இல்லாம நம்ம கிட்ட போகும். பாராட்டு இல்லாம போகும். பொய் சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த பொறாமை என்ற ஒரு இருதயத்துல நமக்கு ஒரு காரியம் இருந்துச்சு, பாவம் இருந்ததுன்னா, அது சங்கிலி மாதிரி இன்னும் அநேக பாவங்களை நம்ம என்ன பண்ணுது? கூட கூட்டிட்டு வரும். அப்ப நம்ம இருதயத்துல இந்த பொறாமை என்ற குணம் இருக்கவே
கூடாது. மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களையோ, இல்ல நமக்கு இல்ல அவங்களுக்கு இருக்குதே அப்படின்னு கம்பேர் பண்ணி பொறாமைப்படக்கூட கூடாது. குடும்பத்துல, சபையில, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, இல்ல வந்து மற்ற சகோதர, சகோதரிகள் மத்தியில கடவுள் அவங்களும் வதிச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? பிரைஸ் பண்ணணும். பிரைஸ் எல்லாம் அப்படியே நம்ம வந்து இருதயத்துல நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர மகிமைப்படுத்துவங்களா இருக்கணும். அத விட்டுட்டு நம்ம வந்து ஆ எனக்கு இப்படிலாம் இல்ல. அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்களே, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்களே, இல்ல அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கே, அவங்கலாம் ஹெல்த்தியா இருக்காங்க. அப்படின்னு நம்ம எந்த விதத்திலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மற்றவர்கள கம்பேர் பண்ணி நம்ம வந்து பொறாமை என்ற குணத்த நம்ம வந்து இருதயத்துக்குள்ள வற்றுக்கொள்ளவே கூடாது. அது என்ன பண்ணும்? அது அநேகத்த கொண்டு வந்துரும். கசப்ப கொண்டு வரும், எரிச்சல கொண்டு வரும். அவங்கள நேசிக்க மாட்டோம். நீங்க நெனச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில யார் மேலயாவது நம்ம பொறாமைப்படுறோம்னா, அது அந்த பொறாமையோட விட்டுறாது. இது அநேக பாவங்கள வந்து இழுத்துக்கிட்டு வரும். அப்ப நம்ம இருதயம் கரைப்படும். அது கடவுளுக்கு பிடிக்காம போகும். அப்ப கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்கவே மாட்டார். அப்போ நம்ம சபையில, நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய படிக்கக்கூடிய இடங்கள்ல, பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு இந்த மாரி எந்த இடத்துலயும் அவிசுவாசிகிட்டயா இருக்கட்டும், விசுவாசிகள்கிட்டயா இருக்கட்டும், யாருக்கிட்டயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமை அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்களே, அவங்க அப்படி இருக்காங்களே, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படவே கூடாது. அது ஏன் அப்படின்னா, அது என்ன பண்ணும்? அநேக பாவங்கள கொண்டு வரும். அது 2வது சத்தியம். 3வது பார்க்கும்போது, இந்த ராக்கேல் என்ன பண்றாங்க? தன் கணவனோடு சண்டை போடக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. நம்ம அதான் இதுல வாசிச்சோம். 30ல 1, 2 வாசிக்கிறோம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ராக்கேல் தன் யா தன் யா யா ராகேல் தான் யாக்கோபுக்கு ராகேல் அ தான் யாக்கோப்புக்கு பிள்ளையை பெறாததைக் கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்ப இந்த 2 வசனத்த நல்லா நீங்க தியானிச்சீங்கன்னா, இந்த 29வது வசனத்த வாசிச்சீங்கன்னா, 29க்கும் 30க்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளே எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்குதுன்றத நம்ம வந்து பார்க்க முடியும். 29ல என்ன பார்க்கிறோம்? ரா யாக்கோபு வந்துட்டு யாக்கோபு என்ன பண்றாரு? அ ராகேலுக்காக 14 வருஷம் என்ன பண்றாரு? வேலை செஞ்சு திருமணம் முடிக்கிறார். அவ வந்து நேசிக்கப்பட்ட ஒரு பெண். அவ மேல அவ்ளோ அன்பையும், பாசத்தையும் வச்சிருக்காரு. அப்போ அ யாக்கோபு வந்து இப்ப இருக்கிற முறையில சொன்னா அவ்ளோ அவரு வந்து என்ன பண்றாரு? தன் மனைவி ராகேல திருமணம் முடிக்கிறதுக்காக அதிக பிரயாசப்படுறாரு, அதிக கஷ்டப்படுறாரு. லாபான் கிட்ட ரொம்ப வேலைக்காரன மாரி இருந்து கஷ்டப்பட்டு தான் ராகேல வந்து திருமணம் முடிச்சாரு. ஏன்னா, அவள் மேல வச்சிருக்க ஒரு அன்பு. ஆனா அப்படி நேசிச்ச அந்த ராகேல வந்து இங்க வந்து 30வது அதிகாரத்துல 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு கோபிக்கிறாரு. தன் மனைவியாகிய தான் நேசிக்கப்பட்ட அன்பா உயிரா வந்து இருந்து திருமணம் முடிச்ச ராக்கேல் மேல கோபம் வருது அப்படின்னா, சாதாரணமாக யாக்கோபுக்கு கோபம் வந்துருமா? வரல. இங்க என்ன பண்றாங்க ராக்கேல்? கணவன்கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க? சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லையா? அதான் வாசிக்கிறோம். எனவே எனக்கு எனக்கு பிள்ளை கூடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன்ட்ட போய் என்ன பண்றாங்க இங்க? சண்டை போடுறாங்க. இது நமக்கு வேதத்துல ஒரு தடவ சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்கலாம்? பார்க்கும்போதெல்லாம் போய் யாக்கோபுட்ட சண்டை போட்டுருக்கலாம். ஒருவேளை லேயாளுக்கு ஒவ்வொரு தடவை குழந்தை பிறக்கும்போது போய் இவங்க சண்டை போட்டுருக்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா? குழந்தை இல்லை அப்படின்னா எப்படி வந்து உலகம் வந்து பேசும். இன்னொன்னு வந்து நம்ம குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒவ்வொரு சமயத்திலும் இவ என்ன பண்ணிருப்பா? யாக்கோபு கிட்ட போய் சண்டை போட்டிருப்பான். அவன்கிட்ட வந்து எரிஞ்சு விழுந்திருக்கலாம். எப்ப பார்த்தாலும் வீட்ல கடிச்சுக்கிட்டு நச்சு நச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நொச்சு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். அதனாலதான் அவ்ளோ அன்பா இருந்த யாக்கோபுக்கு வந்து ராகேல் மேல வந்து கோபம் வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பொதுவா நமக்கு யாருக்கு மேல கோவம் வரும்? நம்மள ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தக்கூடியவங்க, எப்ப பார்த்தாலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நம்ம வந்து நம்மள வந்து நம்மள எப்பயுமே நச்சரிக்கக்கூடிய மக்கள் மேல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம். அப்ப அந்த அளவுக்கு ராக்கேல் என்ன பண்ணியிருக்காங்க? தன் கணவனோடு அவங்க என்ன பண்றாங்க? சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இந்த கணவனோட வந்து எந்த காரியத்துக்கும் சண்டை போடக்கூடிய ஒரு மனைவியா அவங்க வந்து என்ன பண்ணாங்க? காணப்பட்டாங்க.
அப்ப அந்த குணம் வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா, நம்ம வந்து அ கணவன் நம்ம ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க. நம்மள வந்து பராமரிக்கிறாங்க. நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. ஆனா, நம்ம எப்பொழுதுமே நம்ம கணவனோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு, பெரிய பெரிய விஷயங்களா இருக்கட்டும், சின்ன விஷயங்களா இருக்கட்டும், நம்ம வந்து சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா, என்ன நம்ம கணவனுக்கு நம்ம செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம மேல ஒரு கோபம் வந்துரும். இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த மாரி ஒரு பெண்களா நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் ராகேல், அன்னாள் பண்ணுவாங்க இல்லையா? எல்கானாட்ட போயி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அழுவாங்க. இந்த மாரி இதுக்குன்னு வந்து ராக்கெல யாரும் கொடுமைப்படுத்தல. இல்லீங்களா? அன்னாள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அவங்க சக்களத்தி என்ன பண்றாங்க? கஷ்டப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அன்னாள் என்ன பண்றாங்க? தன் கணவன்ட்ட போயி அழுதாக தான் செஞ்சாங்க. கணவன் கம்ஃபோர்ட் பண்றாரு. அப்போ ராகேல் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? கணவன்ட்ட போயி வந்து இதுக்குன்னு ராகேல யாரும் வந்து எந்த விதத்திலயும் அவங்கள குறை சொல்லியோ, குழந்தை இல்லன்னு சொல்லி யாரும் திட்டவோ எதுவுமே பண்ணல. அப்போ இவங்க கணவன்ட்ட போயி, "எனக்கு கஷ்டமா இருக்குங்க. எனக்கு குழந்தை இல்லன்ட்டு எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க." அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி ஒரு சாஃப்ட்டான ஒரு அமைதியான முறையில போய் என்ன பண்ணியிருக்கலாம், தன் கணவன் கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, போய் அதிகமா சண்டை போடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதோட விளைவுகள் என்ன ஆகுது? இப்படி ஓ க சண்டை போடுறனால, தன்னை வந்து ஆம் அவங்களோட வாழ்க்கையில என்ன ஆகுது? பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்காமயே போகுது. அவங்களுக்கு குழந்தையே இல்ல. பார்க்கும்போது கடைசியில தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அப்ப இந்த மாதிரி கணவனோட சண்டை போடும்போது, எதற்காக அவங்க சண்டை போடுறாங்களோ, அந்த ஆசீர்வாதமே அவங்களுக்கு கிடைக்காம போகுது. நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்க்கும்போது, சில சமயம் நான் ஹஸ்பண்டோட நம்ம சண்டை போடுவோம். "இத வாங்கி குடுங்க, இல்ல அத வாங்கி குடுங்க, அங்க கூட்டிட்டு போங்க, இங்க கூட்டிட்டு போங்க. எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்குதுன்னு" சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு சாரிய வாங்கி தரல, இல்ல ஒரு கடைக்கு கூட்டிட்டு போல, ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போல, இது வாங்கி தரல. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து கணவன்ட்ட சண்டை போடும்போது, அது என்ன ஆகும் நமக்கு ஒரு ஒரு சாபமாக வந்து முடியும். அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்துல கணவனால் நம்ம நேசிக்கப்படாத ஒரு மனைவியா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். இல்லைங்களா? அப்படிதான் ராக்கேல் வந்து போகுது. ஏன்னா கணவனுக்கு வந்து என்ன ஆகாது, எவ்ளோ அன்பு செஞ்சிருந்தாலும், தன் கணவனோடு சண்டை போடக்கூடிய மனைவி வந்து பிடிக்காது. ஏன்னா நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21ல அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 21:19ல அநேக அநேக தடவ வாசிச்ச வசனம் தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? "சண்டைக்காரியும், கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும், வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம்." அப்ப என்னதான் நீங்க வந்து உங்க கணவனுக்கு சமைச்சு போட்டு, நேசிச்சு, அன்பு செஞ்சு எல்லாம் பண்ணுனாலும், நம்ம வந்து கணவனோட எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வனாந்தரத்துல குடியிருக்கிறது அது கூட நல்லது. இவகிட்ட குடியிருக்கிறத பார்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு வேதம் வந்து சொல்லுது. அதே மாரி நீதிமொழிகள் 21:9லயும் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? "சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம்." சரிங்களா? அப்போ ஒரு சண்டை எப்பயுமே வீட்டுல எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள கணவன் உள்ள வந்த உடனே சண்டைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை நடக்குதுன்னா, அதுக்கு பேசாம பெஸ்ட் எது? வீட்டோட மூலையில போய் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு வந்து வேதம் வந்து நமக்கு சொல்லுது. அப்ப இது இன்னும் வசனங்கள் நெறைய இருக்கு. நம்ம சண்டைக்காரியோடைய வீட்ட வந்து எப்படி வந்து கர்த்தர் வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கார். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம கணவனோடு என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடவே கூடாது. கேட்கலாம். அது எப்படி கேட்கணும்? அன்னாள போல நம்ம என்ன பண்ணணும்? அவன் கணவன்கிட்ட உட்கார்ந்து அமைதியா நம்ம காரியங்கள கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஒழிஞ்சு, நம்ம சண்டை போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ளக் கூடாது. அது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அல்ல. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். வந்து என்ன கணவனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருக்கணும் நம்ப. இல்லைங்களா? அவங்கள எதிர்த்து பேசவோ, அவங்களோட சண்டை போடவோ கர்த்தர் நமக்கு அதிகாரம் குடுக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, கணவன்களோட நம்ம என்ன பண்றோம்? சண்டை போடக்கூடிய பெண்களா காணப்படுகிறோம். அது வந்து ராக்கேலோட வாழ்க்கையில வந்து, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு வந்து காரணம் இந்த ஒரு காரியம். இந்த கணவனோட எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க? சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்போ இதனால அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல. இன்னொன்னு வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவள அன்பா நேசிச்ச ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? கோபம் கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து மாறிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது இல்ல. இன்னொன்னு வந்து என்ன ஆகுது?
அவங்க வந்து கடைசி வரைக்கும் கணவனோட வாழல. அவங்க என்ன பண்றாங்க, இடையிலேயே இறந்து போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த அ சண்டை போடக்கூடிய குறிப்பா குடும்பத்துல ஹஸ்பண்டோட சண்டை போடக்கூடிய காரியம் வந்து ஒரு மோசமான ஒரு காரியம். அத நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யவே கூடாது. நம்ம வந்து நிதானமா யோசிச்சு, பொறுமையா கணவன்ட்ட பேசணும். ஒருவேள அவங்க ஒத்துக்கலையா, நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் கரத்துல ஒப்பு குடுத்துறணும். நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நெனைக்கவே கூடாது. ஏன்னா, அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா காணப்படுது. ராகேல் வாழ்க்கையில அதுதான் காணப்பட்டது. அப்ப அந்த காரியத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளும் செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, இவங்க வாழ்க்கையில பார்க்கும்போது 4வது பார்க்கும்போது, இவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட வாழ்க்கையில பொருளாசை அதிகமா இருந்தது. என்ன பண்றாங்க இவங்க, அதிகமா என்ன பண்றாங்க, பொண்ணு மேல ஆசை ராகேலுக்கு. எப்படி பார்க்கிறோம்னா, அவங்க 31வது அதிகாரத்துல 19ல வாசிக்கும்போது, ஆதியாகமம் 31:19ல வாசிக்கும்போது, யாக்கோபு என்ன பண்றாரு, நம்ம எல்லாம் போலாம், எங்க ஊர் தேசத்துக்கே போலான்னு எல்லாம் கூப்பிடும்போது, இவங்க என்ன பண்றாங்க, சொர்பத்த வந்து திருடிட்டு வந்துடுறாங்க. 19ல வாசிக்கிறோம். லாபான் தன் ஆடுகளை மேய்க்கத்திரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள். வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. ஒரு தேவனுடைய ஒரு பெண்ணுடைய காரியங்கள் சொல்லும்போது, இங்க எத்தன குணங்கள் நம்ம வாசிக்கிறோம். அற்பமா அவ எண்ணினான்னு பார்க்கிறோம். அடுத்து அவங்க புருஷன் மேல வந்து அவ வந்து என்ன பண்றா? சண்டை போட்டான்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க அவ வந்து என்ன பண்றா? இப்ப என்ன பார்க்கிறோம்? அவ வந்து என்ன பார்க்கிறோம்? திருடிக் கொண்டாள். அந்த அது எது விக்கிரம் இல்லையா? அந்த சுரூபங்களை தகப்பனுடைய யாருடைய பொருள் அதுவும் திருடுறா. தான் வீட்டுல என்ன பண்றா? தன்னுடைய அப்பா வீட்ல திருடிட்டு வரா அப்படின்னா, எவ்ளோ ஒரு பொருளாசை. அத திருடிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அது ஒரு வேளை வந்து தங்கமா இருக்கலாம். இல்லைங்களா? காஸ்ட்லியான ஒரு பொருளா இருக்கலாம். இது எதுவா இருக்கலாம். அத வந்து என்ன பண்றா அவ? தன் தகப்பன் வீட்ல இருந்து எப்ப திருடுவோம்? ஒரு பொருள் மேல இச்சை இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவாங்க? திருடுவாங்க இல்லையா? இச்சைய நம்ம பார்க்கும்போது அது எனக்கு வேணும் அப்படின்னும்போது தான் தெரியாம எடுக்கணும்னு வந்து தோணும். அப்ப இந்த பொருள் ஆசை அப்படின்ற ஒரு காரியம் வந்து ராகேலோட வாழ்க்கையில காணப்பட்டது. அதுவும் மற்ற இடங்கள்ல திருடுனா கூட பரவால்ல. தன் தகப்பனுடைய வீட்ல இருந்து திருடுறாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்களுக்கு இச்சை இந்த பொருள் மேல இருந்திருக்கும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு துணிகரம் இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திருடியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அதுவும் வந்து யாக்கோபுக்கு தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, திருடுறாங்க நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த பொருளாசை வந்து என்ன ஆகுது, ரொம்ப ஒரு பாவமா வந்து காணப்படுது. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா தேடிட்டு வராரு இல்லையா? வந்து கேட்கிறாரு. நீ யாக்கோபுட்ட 30ல வாசிக்கிறோம். 30, 31, 30ல வாசிக்கும்போது, "ஏன் வந்து என் தெய்வங்களை திருடிக் கொண்டு போகிறாய்?" என்று லாபான் வந்து யாக்கோபுட்ட கேட்கிறாரு. அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? லாபானுக்கு பிரதியுத்தரமாக, "உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதால் இப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ, அவனை உயிரோட விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ தன் கணவனுக்கு கூட ராக்கேல் வந்து தம் சொரூபங்களை திருடிட்டு வந்தது வந்து தெரியல. இங்க லாபான் வந்து என்கொயரி வைக்கிறாரு. "நீ ஏன் திருடிட்டு வந்தன்னு?" தன் புருஷன திட்டுறாரு. இல்லைங்களா? அப்பா. அப்ப கூட வாய் திறந்து ராக்கேல் என்ன பண்ணல? "நான் தான் எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லாம அவங்க என்ன பண்றாங்க? அந்த காரியத்த மறைச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 33ல நம்ம வாசிக்கிறோம் அதுதான். லேயாளோட கூடாரத்துக்கு போறாரு. அங்க பார்க்கிறாரு, ஒண்ணும் இல்ல. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டகச் சணத்தின் கீழ் வைத்து அதின்மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அப்ப என்ன சொல்றா? அவள் தன் தகப்பனை நோக்கி, "என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திருக்கிறதை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது" என்றாள். அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. அப்ப இங்க என்ன பண்றா பாக்குறீங்களேன், அந்த ஒரு பொருளாசை வந்து என்ன பண்றா? பொருளாசைனால திருடுறா. திருடுறத வந்து தன் புருஷனுக்கு கூட சொல்லல. அடுத்து அத மறைக்கிறதுக்காக அவ என்ன பண்றா? ஆ பொய் சொல்றா. இல்லைங்களா? அவங்க அப்பா வரும்போது எந்திரிக்காததுக்கு அது மெயின் ரீசன் இல்ல. ஆனா அவ என்ன பண்றா? பொய் சொல்றா. எனக்கு ஸ்திரீகளுக்கான வழிபாடு இருக்கு. அதனால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்றா? எங்க அப்பாகிட்டயே பொய் சொல்றான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு இச்சைன்ற ஒரு பாவம் வந்து என்ன பண்ணுது? அது வந்து
அவள வந்து அநேக காரியங்கள வந்து செய்ய வைக்குது. அவ இருதயம் என்ன ஆகுது? கடினப்படுது. எத்தன தவறுகள் செஞ்சுட்டே வரா. அப்போ அந்த இத மறைக்காத, அது மறைக்காத அப்படின்னு ஒவ்வொரு பாவங்களா வந்து தொடர்ந்து செய்றான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த பொருள் ஆசை பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு வந்து பொருட்கள் மீது, பணத்தின் மீது இந்த எந்த ஒரு ஆசையும் இருக்கு. கடவுள் நமக்கு குடுக்கப்பட்டதுல வந்து மனரம்மியமா இருக்க நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். இல்லைங்களா? கர்த்தர் வந்து கணவனுக்கு இவ்வளோதான் பணம் குடுத்து சேலரி குடுத்துருக்காரு. அதுல குடும்பம் நடத்த நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய வருமானத்துக்கு மீறி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? மற்ற பொருள்கள் மேல ஆசைப்பட்டு இது வாங்கித்தாங்க, அது வாங்கித்தாங்க. இல்ல வந்துட்டு நம்ம கணவன் மேல ரொம்ப பர்டன் சுமத்துற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொருட்கள வாங்கி சேர்க்கக்கூடாது. அது வந்து பொண்ணா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும். அப்போ எதுவுமே நம்ம என்ன கர்த்தர் நமக்கு என்ன குடுக்குறாரோ, அதுல நம்ம மனரம்மியமா இருக்க நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த ராக்கேலோட வாழ்க்கையில காணப்பட்ட இந்த பொருளாசைய போல நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? கடவுள் நமக்கு குடுக்கப்பட்டதுல வந்து மனரம்மியமா இருக்கணும். கர்த்தர் நமக்கு குடுத்ததுல வந்து மற்றவங்களுக்கு குடுக்கக்கூடியவங்களா நம்ம வந்து இருக்கணும். இல்லைங்களா? நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம நெறைய வந்து குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் தேவன் வந்து விரும்புறார். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? இந்த பொருளாசை இருக்கவே கூடாது. அது வந்து நம்மளையும் பாதிக்கும், நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும். நீங்க பார்க்கும்போது ராகேல் செய்த ஒரு தவறு தன் கணவனுக்கு அவமானத்த கொண்டு வருது இல்லையா? லாபான் வந்து போய் யாக்கோபுட்ட சண்டை போடுறாரு. "நீ என் பொருள திருடிட்டு வந்துட்டியான்னு." அப்போ ராகேல் செஞ்ச தவறு யாக்கோபையும், கணவனையும் பாதிக்குது. அதனால வந்து குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படுது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம சின்ன ஒரு பொருள் மேல ஆசைப்படுவோம். சாரியோ, ட்ரெஸ்ஸோ, இல்லன்னா வீட்ல கிச்சனுக்கு தேவையான பொருளோ, இது வேணும்னு சொல்லி நம்ம இச்சித்து, நம்ம வந்து திருட மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? வஞ்சகமா சில காரியங்கள் நம்ம வந்து பண்ணலாம். அவங்க ஹஸ்பண்ட போய் கேட்டு சண்டை போடலாம். இல்ல வாங்கி குடுங்கன்னு நச்சரிக்கலாம். இல்ல கடன் வாங்கலாம். இல்லன்னா வந்து சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா, அப்பா கிட்ட இப்ப இவ எப்படி அப்பா கிட்ட இருந்து திருடிட்டு வந்தாளோ, அந்த மாரி நம்ம திருட மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம்? அம்மா, அப்பா கிட்ட கேட்கக்கூடியவங்களா இருப்போம். சோ அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன குடுத்திருக்காரோ, அதுல நம்ம சந்தோஷமா இருக்கணும். நமக்கு ஒருவேள அது தேவைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு? தருவார். இல்லைங்களா? நம்ம ஒரு வேளையில ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு இது வேணும். எனக்கு தாங்க அப்படிங்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம ஜெபங்கள கேட்டு நமக்கு தருவார். அத விட்டுட்டு நம்ம சொந்த புத்தியில, சுய முயற்சியில நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத வழியில நம்ம பொருட்களை சேர்க்கவோ, பொருள் மேல இச்சை கொண்டு செய்யும்போது, அத நம்மள என்ன பண்ணும்? பாவத்துக்குள்ள இழுத்து கொண்டு போகக்கூடியதா இருக்கும். அப்போ அ ரெ ரெ ராக்கேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தொடர்ந்து ராக்கேல குறித்து நம்ம எங்கெங்கெல்லாம் வாசிக்கிறோமோ, தூதாயும் கனிக்காக என்ன பண்றாங்க? அடுத்து பார்க்கும்போது, நியாயமா அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? கேட்டு வாங்கியிருக்கலாம். அங்க பிளாக்மெயில் பண்றாங்க. இல்லையா? லேயாள் கிட்ட. அப்போ அவங்களுடைய நேச்சரே ராக்கேலோடைய நேச்சரே எப்படி இருக்குன்னா, எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு மாம்ச கிரியைகள் தான் அவங்களோட வாழ்க்கையில காணப்படுது. நீங்க இன்னும் வந்து ராக்கேலோடைய வாழ்க்கைய தியானிச்சோம் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில பார்த்தோம்னா, எ எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் பிரியப்பட்டார் அவங்க வாழ்க்கையில அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு அவங்க கணவனோட இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அநேக தவறுகள வந்து செய்றாங்கன்றத நம்ம வந்து பார்த்தோம். இல்லைங்களா? அக்காவ அற்பமா எண்றாங்க. பொறாம அவளுக்கு இருக்கு. பெருமை என்ற குணம் இருக்கு. புருஷன்ட்ட எப்ப பார்த்தாலும் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் இந்த குணம்லாம் இருக்கும். ஆனா புருஷன அதிகமா நேசிப்பாங்க. ஆனா அது கூட ராகேல் கிட்ட இல்ல. இதுக்குன்னு லவ் பண்ணி திருமணம் முடிச்ச யாக்கோபையே இவங்க என்ன பண்றாங்க? கோபப்படுற அளவுக்கு அவங்கள புடிச்சு நச்சு பண்ணி, வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ராகேல் நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அது இல்லாம நம்ம இப்ப கடைசியா பார்த்தது போல பொருட்கள் மேல ஒரு இச்சை. அதுக்காக துணிகரமா என்ன பண்றாங்க? தகப்பன் வீட்டிலேயே திருடக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. ஒரு பெண்ணால இவ்வளவுலாம் செய்ய முடியுமானா? முடியும். அதனால தான் வேதத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில வந்து ராக்கேல குறித்து நம்ம என்ன பண்ணணும்? தியானிச்சு பார்க்கணும். என் வாழ்க்கையில வந்து நான் ராக்கேல போல இருக்கேனா? என் கணவனோட நான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கேனா? என் கணவன் வந்து என் மேல கோவப்படுறாரா? இல்ல என்ன நேசிக்கிறாரா? நான் எப்பயுமே வந்து சண்டைக்காரி மாரி இருக்கேனா? அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்?
யோசிச்சு பார்த்து, ஒருவேளை நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல போய் கன்ஃபஸ் பண்ணி, நம்ம என்ன பண்ணணும்? அன்னாள போல ஒரு நல்ல மனைவியா, சாராள போல ஒரு நல்ல மனைவியா நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். நம்மளுடைய பேர் இப்ப வந்து வேதத்துல வந்து ராகேல் பேர் எழுதப்பட்டிருக்கும்போது, இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு பரலோகம் போகும்போது, நம்மளுடைய பேர்கள் வந்து இவரோட மனைவி அப்படின்போது, கர்த்தர் இவங்கள போல நல்லா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மனைவிகளா நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுதான் வந்து கர்த்தருடைய நாமம் வந்து மகிமைப்படுவதா இருக்கும். ஐயோ! இவங்க இப்படிலாம் செஞ்சாங்க உலகத்துல இருக்கும்போது, கணவன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாங்க. கணவன எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. கணவன அடிக்கக்கூடிய பெண்ணா இருப்பாங்க. இது வேணும், அது வேணும்னு வாங்கி குடுங்கன்னு நச்சரிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தாங்க. அ அப்படின்னு நம்மள பத்தி ஒரு பேட் எக்ஸாம்பிள் வந்து ஆண்டவர் நம்மள வந்து குறித்து சொல்லக்கூட கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் வந்து ராக்கேல பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ராக்கேல் வாழ்க்கையில இவ்ளோ ஒரு காரியங்கள் இருக்கிறதுனால, ராக்கேல நம்ம ஜட்ஜ் பண்ண தேவையில்ல. அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பாடங்கள கற்றுக்கொண்டு நம்ம மாற்றிக்கொள்ள தேவன் நமக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். இங்க பார்க்கும்போது இப்படி இருக்கும்போது, நம்ம ஏற்கனவே வாசிச்சதான் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? நெறைய பாவங்கள் செய்றாங்க. இல்லையா? ஃபர்ஸ்ட்லயே அவங்க கல்யாணம் முடிச்சும்போதே, லேயாள அன்பா நெனச்சு அந்த அன்புன்னு ஒரு குணம், ஆவிக்குரிய கனிகள் வந்து லேயாள் வாழ்க்கையில ராக்கேல் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த பாவங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில வந்திருக்காது. இல்லைங்களா? அவங்க ஆரம்பிக்கும்போதே அவங்க என்ன பண்றாங்க? மாம்ச கிரியைகளோடு இல்லையா? தான் அழகானவ, நான் தான் என் கணவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனைவி. என்னதான் கணவன் ரொம்ப நேசிக்கிறாரு. அவருக்கு என்னதான் புடிச்சிருக்குது. அப்படின்ற ஒரு பெருமை, அந்த ஒரு குணம் இருந்ததுனால தான், அவங்க என்ன பண்றாங்க? மீண்டும், 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 மீண்டும் வந்து பாவம் செய்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு சின்ன பாவம் இருந்துச்சுன்னா, அது உடனே ஆண்டவர் சமூகத்துல போய் கன்ஃபஸ் பண்ணி, சரி பண்ணக்கூடிய பெண்களா நம்ம வந்து காணப்படணும். இல்ல இது இதுதானே ஒரு என்னது ஒரு ம ஒ ம என்ன சொல்றது? ஒரு பொறாம தானே என்ட்ட இருக்கு. இல்ல வந்து ஒரு பொருளாசை தானே இருக்கு. இல்ல நான் மற்றவர நேசிக்காம ஒரு அற்பமா என்ற காரியம் தானே இருக்கு. இது ஒரு பெரிய பாவமா அப்படின்னு நம்ம நெனைச்சுட்டோம் அப்படின்னா, அந்த மாம்ச கிரியைகள் நம்மள என்ன பண்ணும்? இன்னும் அநேக பாவங்கள வந்து கொண்டு வரக்கூடியதா காணப்படும். அப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உணர்த்துறார் சில பாவங்கள அப்டின்னா, உடனே ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம என்ன பண்ணணும்? கன்ஃபஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா, அது வந்து அநேக பாவங்கள கொண்டு வரும். ராக்கேலோட வாழ்க்கையில அது காணப்பட்டது. 2வது அவங்க இந்த பாவத்தோட விளைவுகள் பார்க்கும்போது என்ன ஆகுது? அங்க போற வழியிலேயே செத்து போறாங்கன்னு வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பிரயாணம் போகும்போது வழி அருகே அவங்க வந்து சாகுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 23ல அதாவது ஆதியாகமம் 23ல அதாவது சாராளுக்கு ஒரு கல்லறை இருந்தது. ரெபேக்காளுக்கு ஒரு கல்லறை இருந்தது. லேயாளுக்கு கல்லறை இருந்தது. ஆனா ராக்கேல் என்ன பண்றாங்க? வழியருகே வந்து அவங்கள வந்து அடக்கம் பண்ணினார்கள்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 49ல நான் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 31 அங்கே ஆபிரகாமையும் அவன் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவன் மனைவியாக ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அப்படின்னு வந்து இங்க என்ன பண்ணுது? பிளெஸ்ஸட் அதாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த கல்லறையில மக்பெல்லா கல்லறையில என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க. ஆனா வந்து இவங்க என்ன பண்றாங்க? ராகேல் அவங்க என்ன பண்றாங்க? வழி அருகே வந்து அவர் புதைச்சுட்டு போறாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். 35ல 16 வாசிப்போம். அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறேன். ஏன்னா, ராக்கேல் கடைசியில எப்படி வந்து வேதனைப்பட்டாங்கன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கும் வந்து ஒரு பயம் வரும். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளோ ஒரு வேதனைகள் வரும்ன்ட்டு. 16ல வாசிக்கிறேன். இது 35, 16ல பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்திலே அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில், மருத்துவச்சி அவளைப் பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் ஒரு புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது, அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள்.
அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். இதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராக்கேலுடைய கல்லறையின் தூண். ராக்கேலுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தை பாருங்களேன். எப்படி ஒரு மோசமான ஒரு அவங்க வாழ்க்கை வந்து முடியுது. நிஜமாலுமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் பயன்பட்ட மக்களுடைய மரணம், அதாவது மரணம் அவங்களுடைய கடைசி காலங்கள் வந்து கர்த்தர் சாராளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அடுத்து மோசேயோட வாழ்க்கையை பார்க்கிறோம். இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய கடைசி காலங்களை வந்து கர்த்தர் எப்படி பண்றாரு, மகிமையா வந்து முடிச்சிருக்காரு இல்லைங்களா? ஆனா இங்க ராக்கேல் பார்க்கும்போது அவங்க மரிக்கிற அந்த சமயத்துல எவ்வளவு ஒரு வேதனைகள். பிரசவத்துல அவங்க என்ன பண்றாங்க, செத்து போறாங்க இல்லைங்களா? அது போற வழியில டிராவல் பண்ணக்கூடிய பிரயாண வழியில அவங்க என்ன பண்றாங்க, செத்து போறாங்க. கடும் வேதனை வருது இல்லைங்களா? யாக்கோபு வந்துட்டு கர்த்தர் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் தேசத்தோட தகப்பன் இல்லையா? அப்போ அவங்களுடைய மனைவிதான் ராக்கேல் இல்லையா? இவங்க மூலம் தான் 12 கோத்திரங்கள் வரப்போகுது. இவங்க மூலம் தான் தேவன் இஸ்ரேல் தேசத்தை உருவாக்க போறாரு. இப்ப இவ்வளவு ஒரு கர்த்தருடைய திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்களுடைய கடைசி காலம் எப்படி முடியுது? ஒரு சாபமா முடியுது இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சரியான முறையில முடியல. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ராக்கேல் தான் வாழ்ந்தபோது, கணவனோடு வாழ்ந்தபோது அவங்க செய்த பாவங்கள் தான் என்ன ஆச்சு? கர்த்தர் இந்த மாரி அனுமதிச்சிருக்கு. அப்போ நம்ம படிக்கும்போது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமா இருக்கும். இல்லையா? அது இவங்க யாரு? தேவன் திட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீ தான். நம்ம நினைச்சிடக் கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்துல விழமாட்டாங்க. தேவன் விசுவாசிகளை தண்டிக்க மாட்டாரு. நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் வந்து காரிய ஊழியங்களை செய்யறேன் அப்படின்னு செஞ்சுட்டு, நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை குடும்பத்துல நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மள சும்மா விட்டுற மாட்டாரு. இல்லையா? கர்த்தர் இப்பயே நம்மளை நியாயம் தீர்ப்பாரு. ம மறுமையிலும் ஜட்ஜ்மெண்ட் டேலயும் நம்மள என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பாரு. அப்போ அதான் கடவுளுக்கு பயந்து கர்த்தர் எதுக்கு நமக்கு அநேக தடவை வசனங்களை வந்து மனைவிகள் வந்து புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், புருஷன் மேல அதிகாரம் செலுத்தக்கூடாது, புருஷனை எதிர்த்து பேசக்கூடாது, தெய்வ பயத்தோடு இருக்கணும்னு ஏன் ஆண்டவர் எடுத்து சொல்றாரு? எல்லா சத்தியங்களும் நமக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கு? அது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா நம்ம இன்னைக்கு ஈஸியா நம்ம என்ன பண்றோம், அத மீறிடுறோம் இல்லையா? மீறி நம்ம என்ன பண்றோம், கணவனோட சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடியவங்களாகவும், கணவனை எதிர்த்து பேசக்கூடியவங்களாகவும், கணவனை அடிக்கக்கூடியவங்களாகவும், கணவனை முறையிடக்கூடிய நிறைய பெண்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, பெருகிட்டே இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ராக்கேலுடைய வாழ்க்கையோடைய முடிவை நீங்க நம்ம என்ன பண்ணணும், அதிகமா தியானிச்சு பார்க்கணும். இப்ப நம்மளோட வாழ்க்கை வந்து இப்படி மோசமா முடியணுமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து நியாயம் செய்கின்ற தேவன், கண்டும் காணாம விடக்கூடிய தேவன் அல்ல. அப்ப ராக்கேலோட வாழ்க்கையில அவங்க செஞ்ச எல்லா காரியங்களுக்கும் அப்பயே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து குடுத்துடுறாரு. அப்ப இத நம்ம படிக்கும்போது நம்ம பயபக்தியோட நம்ம என்ன பண்ணணும், மனமாறக்கூடியவங்களா, தவறுகளை வந்து திருத்திக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம நினைச்சுக்கணும் கர்த்தர் நமக்கு கிருபையா மன்னிக்கிறார் அப்படி இல்ல. நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வைத்து நமக்கு என்ன பண்றாரு, நியாயத்துல கொண்டு வரக்கூடிய தேவனா இருக்காரு. அப்ப ராக்கேல் செஞ்ச தவறுகளுக்காக அவங்களுடைய மரணம் என்னாச்சு, ஒரு மோசமா முடிஞ்சது. அவங்க என்னென்ன ஆசைப்பட்டு செஞ்சாங்களோ அவங்களாம் அனுபவிக்கவே முடியல. திருடிட்டு வந்தாங்க. அந்த திருடின பொருளை வச்சு சந்தோஷமா வாழ முடிஞ்சுதா? திருடிட்டு வரும்போதுதான் வழியிலே என்ன பண்றாங்க அவங்க, கொஞ்ச நாளே செத்து போறாங்க இல்லைங்களா? அவங்க போய் அந்த இடத்த வச்சு அந்த பொருளை வச்சு ஆசைப்பட்டு அனுபவிச்சாங்களா? இல்ல. அது மாதிரி கணவனை ரொம்ப நேசிச்சுதான் அற்பமா எண்ணுனாங்க லேயால. தன் புருஷனோட அதிக நாள் இருந்தாங்களா? அல்ப ஆயுசுல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அவளை பிள்ளை இல்லைன்னு சொல்லும்போது பெற்ற குழந்தைகளை அவங்களால என்ன பண்ண முடியல, வளர்க்க முடியல. இல்லையா? ஒரு அம்மாவுக்கு வந்து தன் பிள்ளைகளை வளர்க்காதது வந்து எவ்வளவு ஒரு சாபமான காரியம். அதையும் அவங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறாரு இல்லையா? 2 குழந்தைங்களும் அம்மா இல்லாத, அதாவது சொந்த அம்மா இல்லாம லேயால் தான் வளர்த்துறாங்க. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன பண்றாரு, லேயாள் வாழ்க்கையில தண்டனைகளா குடுக்குறாரு இல்லையா? அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அப்ப தேவன் பைபிள் நமக்கு எழுதி வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ராக்கேல் அப்படின்னாவே நமக்கு பயமா இருக்கணும். ராக்கேல போல நான் இருக்கேனா, என் புருஷன் சண்டை போட்டே இருக்கேனா, நச்சரிச்சுட்டே இருக்கேனா, என் புருஷன் எப்ப பார்த்தாலும் நான் வந்து திட்டிட்டே இருக்கேனா, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ராக்கேலுக்கு எப்படி முடிவு வந்துச்சோ அப்படிதான் தேவன் எனக்கு அனுமதிப்பார்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்களா
காணப்படணும். இன்னைக்கு பெண் உரிமை, பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே சரிதான். ஆனா வேதத்தின் அடிப்படையில பிப்ளிக்கலா கர்த்தர் ஆண்கள எப்படி வச்சிருக்காரோ அப்படி இருக்கணும். பெண்கள் எப்படி வச்சிருக்காங்களோ அப்படி இருக்கணும். ஒருவேளை நம்ம கணவனோட நல்லா ப்ரீச் பண்றோம், கணவனோட ரொம்ப ஜெபிக்கிறோம், ரொம்ப மினிஸ்ட்ரி பண்றோம்னாலும் நம்ம பெண்கள் தான் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும். ஒருவேளை நமக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியுது, கணவனுக்கு பேச தெரியல அப்படின்னா, அதுக்காக நம்ம அவங்கள அப்பா, அம்மா எண்ணவே கூடாது. இல்லைங்களா? அந்த அந்த நாலேட்ஜ் யார் நமக்கு குடுத்தா? கர்த்தர் தானே குடுத்தாரு. அப்ப கர்த்தர் குடுத்தாருன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறத விட மகிமைப்படுத்தணும் தான் ஒழிய, கணவன வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா? அப்படின்னு அற்பமா எண்ணவே கூடாது. அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா, ராக்கேல போல தான் நம்ம வாழ்க்கையும் முடிந்து போகும். அதனால நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். கடைசியா பார்க்கும்போது, பாசிட்டிவ் அதாவது இப்படி இருக்கும்போது பாசிட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். ராக்கேலோட வாழ்க்கையில. ரொம்ப அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ராக்கேலோட வாழ்க்கைய தியானிக்கும்போது, பாசிட்டிவ் அப்படின்போது, ஒருவேளை பிஃபோர் மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க. அதாவது அவங்க ஆடு மேய்ச்சிருக்காங்க. அப்பாவோட ஆடுகள மேய்ச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து அது ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். கணவன் வான்னு போன்னு கூப்பிட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க? யாக்கோபு கூட போறாங்க. அப்பாவெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்க? போறாங்க. ஒருவேளை அவங்க வந்து குழந்தை இல்லாத சமயத்துல சில சமயம் வந்து ஜெபிச்சிருக்கலாம் கர்த்தர்ட்ட. இல்லையா? இதெல்லாம் 1, 2ன்னு ராக்கேல் வாழ்க்கையில பாசிட்டிவ். ஆனா, இதெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு ராக்கேல் அப்படின்னும்போது என்ன வருது? நெகட்டிவ் தான் தோணுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே 1, 2ன்னு சின்ன சின்ன பாசிட்டிவ் இருந்தாலும், நம்மகிட்ட இந்த மாரி நெகட்டிவ் இருந்தா, அந்த பாசிட்டிவ் என்ன ஆயிடும்? தெரியாம தான் போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன நான் நல்லது செய்றேன். இதெல்லாம் என்கிட்ட பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா, சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நெகட்டிவ் அதாவது சண்டை போடக்கூடிய அந்த காரியங்கள், இந்த மாரி நெறைய ராக்கேல் வாழ்க்கையில காணப்பட்ட குணங்கள்லாம் நம்மகிட்ட நெறைய இருந்துச்சு அப்படின்னா, மாம்ச கிரியைகள் அதிகமா இருக்கு. கர்த்தருடைய ஆவிக்குரிய கிரியைகள் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த 1, 2 இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய கிரியைகள் வந்து நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமயே போயிடும். இல்லைங்களா? அப்போ நம்மகிட்ட இந்த மாம்ச கிரியைகள அழிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஆவிக்குரிய கிரியைகள் வந்து வெளிப்பட முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில நெகட்டிவ் காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள நம்ம சரி செஞ்சா மட்டும் தான், நம்ம வாழ்க்கையில காணக்கூடிய பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காரியங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? பயன்படுத்தவும் முடியும். அதனால தேவன் மகிமைப்படவும் முடியும். எப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க? செத்த ஈ வந்து இது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஈ வந்து செத்த ஈ விழுந்துச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடுற மாரி, கொஞ்சம் புளித்தமாவே எல்லாவற்றையும் வந்து புளிக்க செய்யும் அப்படின்ற மாரி, நம்ம வாழ்க்கையில நெறைய பாசிட்டிவ் காரியங்கள் இருந்தாலுமே, இந்த மாரி நெகட்டிவ் இருக்கும்போது, அந்த பாசிட்டிவ் என்ன ஆயிடும்? நெகட்டிவா மாறிடும். அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? ராக்கேல போல நம்ம இருக்கவே கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்மள பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் நம்மள குறித்து சாட்சி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல தேவனே நம்மள குறித்து சொல்றாங்கன்னா, நம்மள குறித்து நல்ல காரியங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா நம்ம வந்து இருக்கணும். எல்லா விதத்திலயும். அம்மான்ற விதத்துல, மனைவி என்ற விதத்துல, ஒரு மாமியார் மருமகள் என்ற விதத்துல, சபையில நான் ஒரு விசுவாசி, தேவனுடைய ஊழியக்காரியா இருக்கட்டும், இல்ல ஒரு அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கட்டும், எல்லா விதத்திலும் இல்ல ஒரு அவிசுவாசிகள் மத்தியில ஒரு விசுவாசியா இருக்கட்டும், எல்லார் மத்தியிலுமே இவங்க ஆண்டவருடைய பிள்ளை, இவங்க ஆண்டவர ரொம்ப சேவிக்கிறாங்க, இவங்க கர்த்தருக்கு பயப்படுறாங்க, நல்ல மனைவியா இருக்காங்க, நல்ல ஒரு அம்மாவா இருக்காங்க, தன் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒரு ஸ்திரீயா இருக்காங்கன்னு நம்மள குறித்து சாட்சி சொல்லக்கூடிய நல்ல பெண்களா நம்ம வந்து என்ன பண்ணணும்? காணப்படணும். அது ஈஸி இல்ல, கஷ்டம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக? பிரயாசப்படக்கூடியவங்களா, ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கக்கூடியவங்களா, அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்களா காணப்படணும். அப்போ இந்த ராக்கேல் அப்படின்னும்போது நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான சத்தியம் என்னன்னா, ராக்கேல போல நம்ம இருக்க கூடாது. ராக்கேல் நமக்கு ஒரு எச்சரிப்பா தேவன் வந்து குடுத்திருக்காரு. அப்போ நம்ப வந்து நம்ம வந்து யாக்கோபு நேசிச்சு நேசிச்சு கல்யாணம் பண்ண அந்த ராக்கேல வெறுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம கணவனும் நம்மள வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு பெண்களா நம்ம காணப்பட கூடாது. சரிங்களா? நம்ம வாழ்க்கையும் கூட ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் குடுத்த நல்ல கணவன் என்ற உறவு, அம்மா என்ற உறவு, கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட சபை, விசுவாசிகள், இவங்கள எல்லாம் தேவன் நமக்கு கிருபையா குடுத்தாரு. அத தக்க வச்சுக்க